ஆஃபுக்கு போகிற ரேஸில் ஈடுபடுற ஒரு 3-4 டீமில் நீங்கள் ஒரு 3 டீம் மோத போகிறாங்க. அப்புறம் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கேகேஆருக்கு. அவங்க மற்றவங்களுக்கு குடியை கெடுக்கிறதுக்காகவும் நீங்கள் ஆட போகிறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச், ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ் இந்த 3 டீமும் ஒரு பக்கம் இன்றைக்கி ஃபைட்டு நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சாப் கிங்ஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாட்லாம் கொடுக்கலாம்ப்பா, அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாட் கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ரசிகர்கள் விரும்புவாங்க. ஏன்னா அவங்க விளையாடுற கிரிக்கெட் அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். இன்றைக்கி 2 மேட்ச்சு டபுள் ஹெட்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் இன்றைக்கி முன்ன பின்ன மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திங்கட்கிழமை ஒரு புது வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். கேகேஆரை எஸ்ஆர்ஹெச் அப்படி கேட்கக்கூடாது, எஸ்ஆர்ஹெச்சை கேகேஆர் பீட் பண்ணுவாங்களா, பஞ்சாப் கிங்ஸை ஜிடியை பீட் பண்ணுவாங்களா, பஞ்சாப் கிங்ஸ் எப்படி சொல்கிறது வெற்றி பாதைக்கு திரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் அதான் கேகேஆர் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களா, கேகேஆர் ஜெயிப்பாங்களா? ஜிடி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் ஜிடி ஜெயிப்பாங்களா, பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 ஹைதராபாத் நடக்க இருக்கக்கூடிய சன்ரைசர் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ, அப்புறம் அகமதாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவினிலே. ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் அகமதாபாத் ஜிடிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ராஜ்யம் பிளேஸு. இப்போ இதுக்குள்ளே இப்போ 2 டீம் மோதுறாங்க. இப்போ கேகேஆர் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேப்பு கழிச்சு வராங்க. கடைசியாக அவங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக அவங்க அந்த சூப்பர் ஓவர் மேட்ச் ஒன்று ஆடினாங்க தெரியுமா, பெருசாக போச்சு ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச் ஆடினதுக்கப்புறம் இப்போ வராங்க. கேகேஆர் விளாட்றதுல வந்து எப்படி சொல்கிறது, மேட்ச்சை தாண்டி ரஹானி ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசுகிறது வந்து நம்மளுக்கு பெருசாக எடுத்துக்காது. அங்கே பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிலதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ கார்த்திக் தியாகி வந்து முக்கியமான பார்ப்பா நீ நல்லா போட்டினா அடுத்தடுத்து ஒரு டீமில் வாய்ப்பு இருக்குப்பா, நீ இந்தியன் டீமுக்கே நீ போகலாம்ப்பா, நீ நல்லா போடுப்பா அப்படிங்கும்போது தான் ஓவருக்கு வந்து 2 ஃபுல் டாஸ் போடுவாப்பில், 2 நோ பால் போடுவாப்பில், ஃப்ரீ ஹிட் நோ பால், ஹைட்டு போடுவாப்பில், காரணமே இருக்காது. ஸோ அப்படி கார்த்திக் தியாகி அப்படி போடும்போது இந்த மேட்ச்சை பார்க்குற நம்மளுக்கு ஒரு மாதிரி வெறுப்புகளை அதிகமாக தூண்டுவாங்க. சென்னையில் அடிக்கிற வெயில் மாதிரி இருக்கும் கேகேஆர் மேட்ச் பார்க்குறதுக்கு, எல்எஸ்ஜியோட மேட்ச் பார்க்குறதுக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்க, எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக இப்போ கேகேஆர் எப்படி ஜெயிப்பாங்க? அதாவது இதுக்கு முன்னாடி கேகேஆர்கிட்ட வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க. பட் அப்போது ஜெயதேவ் உள்கட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு பவுலிங் லைனப், அவ்வளோ சிறப்பான பவுலிங் லைனப் கிடையாது. பட் இப்போ அவங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த ட்ரைரிட்டியில் வந்து ஹைதராபாத்தில் வந்து இந்த பவுலிங் அட்டாக் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. இப்போ ஷக்கீப் ஹுசைனோ, ஈஷான் மலிங்காவோ, பிரஃபுல் இங்கேவோ, நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் டேக்கராகவும் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு பவுலிங் அட்டாக், ஷிவாங் ஒரு பக்கம், சுபாஷோட ஷிவாங் ஒரு பக்கம் நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தோண்டு போயிருக்கிற கேகேஆர் ஒரு வாரம் பிரேக்குக்கு அப்புறம் வராங்க. எப்படி ஆட போகிறாங்கிறதா எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது போக பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஃபார்மில் இருக்காங்க. கிளாஸின் அதை விட வேறு மாதிரியான ஃபார்மில் இருந்துக்கிட்டு இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு டீமுக்கு கரெக்டாக. ஸோ இப்படின்னு வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக அந்த சீசன் ஆரம்பிக்க 2 மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படியே பாசிட்டிவாக மாறிட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு கை கூடுற மாதிரி இப்போது வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எந்த டீம் வந்தாலும் எதிர்த்தப்பறம் வந்தாலும் நாங்கள் டாக்டிக்கலாக ஆடி வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் பாலர் ஆடுறதுக்கு எங்களுக்கு டாப் 3, ஸ்பின்னர் ஆடுறதுக்கு எங்களோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஃபினிஷிங் சரியாக இல்லைனாலும் எங்களோட பவுலர்ஸ்களை வச்சு நாங்கள் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவோம். பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனால நியூ பவர் பிளேயில் எப்படி ஒரு ஓவர் 2 ஓவர் ஷடன் ஓவர் போட்டுறாரு. மிடில் ஓவரில் ஒரு ஷடன் ஓவர், டெத் ஓவரில் வந்து ஒரு ஷடன் ஓவர். இஷான் மலிங்காவும் அதே தான், பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவர், மிடில் ஓவர் ஷடன் ஓவர், டெத் ஓவரில் வந்து 2-3 ஷடன் ஓவர். இதை வந்து ஷக்கீப் ஹுசைன் விக்கெட் வரனாலும் இதை அவர்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுது, அது அவர் பண்ணவும் செய்கிறாரு. இப்போது ஒன்று தான் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு என்னென்னா, நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரை தாண்டி மேலே எனக்கு கார்த்திக் தியாகிக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்களே எனக்கு தெரியல. கார்த்திக் தியாகி கோச் சொல்கிறத திரும்ப கேட்க மாட்டாரு. அப்படிங்கும்போது திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரில. இன்கேஸ் கொடுக்கும் பட்சத்தில் அவரோ வைபவராரவோ பவர் பிளேக்கில் இல்லைனா பவர் பிளேக்கில் 3 விக்கெட் 2 விக்கெட் நோண்டதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இவங்க சேர்ந்து டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்களை அதிருப்தியாக்கி ஷாக் கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால போடக்கூடிய அளவுக்கு ஒரு சில ரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சில வச்சு போடுவாங்க. அந்த ரன்ஸை கொடுக்க முடியாத அளவுக்கு கேகேஆரோட பவுலிங் வந்து எஸ்ஆர்ஹெச்சை பண்ணி போட்டால் நன்றாக
இதுதான் வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ காம்படிட்டிவான மேட்ச் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, கேகேஆரோட பவுலிங் இன் கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எஸ்ஆர்எச் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஆர்எச்சோட பவுலர்ஸுகளை தெரிலங்க. இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறோம் நம்ம. பட் நடக்கிறது தான் நடக்கும். ஆன் பேப்பர்லேயும் சரி, டாக்டிக்கலாகவும் சரி, எஸ்ஆர்எச்சை எந்த விதத்துலையுமே பக்கத்தில் போய் நெருங்குற அளவுக்கு, ஸ்மெல் பண்ணுற அளவுக்கு கூட கேகேஆரோட டீம் டாக்டிஸோ, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பவுலர்ஸுகளோ, பேட்ஸ்மேன்ஸுகளோ இல்லை. ரகுவன்ஷி, கிரீன் ஏதோ பெட்டராக ஆடுற மாதிரி இருக்குது. ரஹானி கிட்டேருந்து கொஞ்சம் ரன்ஸ் வருதுங்கிறத பார்க்க முடியுது. ரோமன் பவல் இருக்கார். மற்றபடி யாரும் பெருசாகவே இல்லை. ஒரு 6 பேர் இருக்காங்க. பட் இந்த பக்கம் 6 பேர் அடிக்கிறத வந்து அங்கே ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா அவங்க வேறு மாதிரி கும்முன்னு குத்துடுறாங்க. இன்னொன்று, இந்த ஹைதராபாத் பிச்சில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது அந்த பேட்டர்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பவுலர்ஸுகளுக்கும் எஸ்ஆர்எச்சில் பவுலர்ஸுக்கும் நல்லாவே தெரியுது. இவங்க தோற்றுக்கிட்டே வந்துக்கிட்டே டக்குனு ஹைதராபாத்தில் வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஹைதராபாத்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்கிற ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த டச் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. இப்போயும் நான் தான் சொல்லுவேன், ஹைதராபாடுக்குள்ளே கேகேஆர் வந்து நுழையிறாங்க அப்படிங்கும்போதே சிங்கத்து குகைக்குள்ளே வந்து தலையை விடுற மாதிரி அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஒன்று, அம்பரீஷுக்கு முதல் மேட்சே சான்ஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேங்க, இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்க. ஷுவராக 53% ஜெயிப்பாங்க எஸ்ஆர்எச். இப்போது எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டாப் 4க்குள்ளே இருப்பாங்க. கேகேஆர் கூட இப்போ இந்த ஒரு மேட்ச்சு, பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, ஜிடி கூட ஒரு மேட்ச்சு, சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச், ஆர்சிபி கூட ஒரு மேட்ச். பஞ்சாப் கிங்ஸ், ஜிடி, ஆர்சிபி 3 ஸ்ட்ராங்குனாலும் இப்போ சிஎஸ்கே கூடயும் கேகேஆர் கூடயும் வின் பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் ஏதாவது ஒரு மேட்ச் எங்கேயாவது ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃபில் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க யாராவது கூடிய கெடுக்கலாம்னா, ஆர்சிபியோட டாப் 2 கனவை கெடுக்கிறதுக்கான ஒரு டீமாகவும், ஜிடி பிளே ஆஃப்குள்ளே போகிறது எடுக்கிறதுக்கும், மும்பை இந்தியன்ஸும் இவங்களும் விளையாடுறது வந்து ஆல்மோஸ்ட் வெளியேறின ஒரு கேம் தான். அதில் என்ன செய்ய முடியும், டிசியோட கனவையும் இவங்களால உடைக்க முடியும். ஏன்னா டிசி இவங்க கூட 2 தடவை விளையாடுறாங்கிறதுனால 2-3 பேரோட குடியை கெடுக்கிறதுக்கு கேகேஆருக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் குடியை கெடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈவன் எஸ்ஆர்எச் இந்த மேட்ச்சில் தோக்கடிச்சாலுமே எஸ்ஆர்எச்சோட ஒரு குடியை கெடுத்த மாதிரி தான். கேகேஆர் அதை பண்ணுவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த மேட்ச்சில் ஹைதராபாத் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்கிறதாடி வின் பண்ணிடுவாங்க. பார்ப்போம், நிறைய மேலைகளை ஏதாவது அடிப்பு விட்டு வேலைகளை ஏதாவது பார்க்குறாங்களா, அது அடிக்கலாம், துவம்சம் பண்ணலாம். பட் அப்படி துவம்சம் பண்ணும்பொழுது அதான் சொல்கிறாங்க, எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டு கேகேஆர் பேட் பண்ணும்போது இந்த யங்ஸ்டர்ஸோட பவுலிங்கெல்லாம் துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அதாவது பவர் பிளேலே ஒரு பெரிய ஸ்கோர், அப்புறம் 10 ஓவரில் பெரிய ஸ்கோர், 20 ஓவரில் 260 வச்சாங்க அப்படின்னா போட்டுடலாம் பார்ப்போம். பட் ஆனால் அதையும் எஸ்ஆர்எச் சேஸ் பண்ணுவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இது முடியுது அப்படின்னா நைட்டு பஞ்சாப் கிங்ஸும் ஜிடியும் அகமதாபாத்தில் மோத போகிறாங்க. அகமதாபாத்தில் ஜிடி வந்து 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஒன்று மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்து கிட்டத்தட்ட வாஷ் அவுட் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக வந்து ஆர்ஆர் கிட்ட தோற்றாங்க. கேகேஆர் கிட்ட வின்னு, ஆர்சிபி கிட்ட வின்னு. இப்போ சிஎஸ்கே கிட்ட வந்து அவங்க அதாவது சேப்பாக்கில் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. லாஸ்ட் 2 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ், கில்லோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுகள், அவரோட அந்த மைண்டு இதெல்லாமே வந்து என்ன சொல்லுது, லீகுவில் சேர்க்குது. கில்ல அதை ஒரு பெரிய ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வருது. ஹேட்டர்ஸ் கொஞ்சம் பரவுறாங்க, ஃபேன்ஸுக்குள்ளே கொஞ்சம் வராங்க, இதெல்லாமே பார்க்க முடியுது. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் கில்லு இப்போ கிளியராக இருக்கிறாரு. கில்லு ஃப்ரீ ஆகிட்டார். கில்லு வந்து அன்றைக்கி ஒரு மாதிரி புவனேஸ்வர் குமார் அடித்தார் டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே, சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு அன்றைக்கி அந்த ஸ்டார்ட் ஆர்சிபி கிட்ட அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்டார்ட் வரலாம், அன்றைக்கி ஆர்சிபி கிட்ட தோற்றுருந்துருப்பாங்க. ஸோ அவர் அன்றைக்கி சிஎஸ்கே கிட்டே அதான் இவரோட ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் என்ன, போன மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆனாங்க ஆர்ஆர் கிட்ட, பெரிய ஸ்கோர் அடித்தோம். அப்போது ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொஞ்சம் 2 பால் ஆடினார், அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க. அப்புறம் கூப்பர் கோன்லி கிட்ட இருந்தும் ரன்ஸ் பெருசாக இப்போ வரதில்லை. ஆனால் மேலே பிராப் சிம்ரனும் பிரியன் ஷாரியாவும் அடிச்சிடறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ ஸ்டாயினிஸ் அடித்தது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒத்துக்க வேண்டியதான், முல்லன்பூரில் ஹர்தீப் சிங் சரியாக போடலை தான், எப்பயுமே அவருக்கு ரன்ஸ் அதிகமாக வருது. பட் சஹல் மிடில் ஓவர்ஸில் சூப்பராக போடுறாரு. மார்க்கோ யான்சனுக்கு ஒரு இனிஷியலாக அடி விழுச்சுன்னா அவ்வளோதான், அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்க முடிஞ்சிருச்சு. சரி, இப்போது நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கவலை வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் மார்க்கோ யான்சன் அந்த ரன் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டுறதையும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வைஷாக் விஜயகுமார் இம்பாக்ட் டாட்டை தாண்டி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஜிடிக்கு அகேன்ஸ்டாக அதுக்கு முன்னாடி போன மேட்ச் வின் பண்ணாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வைஷாக் விஜயகுமாரில் வந்து ஷட்டர் ஓவர் நிறைய போட்டார், பாட்லெட்டு பின்னாடி ஷட்டர் ஓவர் நிறையா போட்டார், சஹல் ஷட்டர் ஓவர் போட்டார், ஹர்தீப் சிங் ஷட்டர் ஓவர் போட்டார். ஸோ அதே மாதிரி ஷட்டர் ஓவரை தாண்டி விக்கெட் எடுக்கிறதையும் பார்க்கணும். இப்போ என்ன ஜிடியில் வந்து கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்டல், இவங்களை தாண்டி கீழே வந்து இப்போ யார் அடிக்கிறது இருக்கா, யாரும் இல்லைங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது ஹர்தீப் சிங்கும் சஹல் அண்ட் கண்டிப்பாக ஸ்ரேயாஸோட கேப்டன்சி கொஞ்சம் ரூத்லாஸாக அந்த இடத்துல மட்டும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கில்லு வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி விதத்துலேயும் சரி,
ஒவ்வொருத்தவங்களையும் அடக்கிற விதத்துலையும் சரி எப்படி பண்ண போகிறாங்கிறத நான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸில் பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் சக்ஸஸ்ஃபுல்லான ஓப்பனர்ஸ். அந்த பக்கம் ரபடா நியூ பால்ல மாதிரி சரன்னு போட்டுட்டு இருக்கிறாரு. கூட சிராஜும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பட் ஆனால் ரபடா தனியாக போட்டுட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. பிரசித் கிருஷ்ணா இதோட 2 மேட்ச் ஆடலை, என்ன ஏதோ பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். ராஷித் கான் மிடில் ஓவர் நல்லா போகிறாரு. ஜேசன் ஹோல்டர் கீழே அடிக்கிறது வந்துட்டாரு, மறந்துட்டேன். பவுலிங்லேயும் போடுறாரு, ஃபீல்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ ஃபீல்டிங் நல்லா இருக்குது அப்படின்னா ஹோல்டரும் ஒரு காரணம் ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ கூப்பர் கோன்லி, ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் நேஹல் வதேரா, ஸ்டாய்னிஸ் இவங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா வந்தா அவர் இல்லைனா ராஷித் கான், ஜேசன் ஹோல்டர் எப்படி போட போகிறாங்கிறத பார்க்கணும். இந்த பேட்டில் ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் ஜெயிப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி நியூ பாலில் போடுற ரபடா, இந்த பக்கம் ஒரு புது பால் அடிக்கிற பிராப் சிம்ரன், பிரியன் ஷாரியா, ராஷித் கான், ஸ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கோன்லி இந்த ஒரு பேட்டில். டெத் ஓவர்ஸில் எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் டெத் ஓவர் வரைக்கும் இந்த வரைக்கும் போகலை. இந்த மேட்ச் போகுபா. அகமதாபாத்தில் ஜெயிக்கிறது ஜிடி ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மேட்சும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற போட்டியெல்லாம் இருக்காது, 2 பாயிண்ட்டுக்கான போட்டியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு டாஸ் கண்டிப்பாக குரூஷியலாக இருக்கும். விக்கெட்டு எப்படி விசித்திரமாக ப்ளே பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஜிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒரு இந்த மேட்ச்சு, ஆர்ஆர் கூட, எஸ்ஆர்ஹெச் கூட, கேகேஆர் கூட, சிஎஸ்கே கூட இருக்குது திரும்ப. ஸோ ஹோமில் கடைசியாக அவங்க சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் ஆட போகிறாங்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது போக எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் 2 பிளே ஆஃப்ஸ் போகிற ஒரு டீமு, இவங்ககிட்ட மோதி இவங்க பிளே ஆஃப்குள்ளே வர மாதிரி இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் இப்போ வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், இவங்க பிளே ஆஃபுக்கு ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்ட மாதிரி தான். பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி கூட மோதுறாங்க, எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்குது, டிசி கூட இருக்குது, எம்ஐ கூட இருக்குது, ஆர்சிபி கூட இருக்குது, எல்எஸ்டி கூட இருக்குது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி டேபிள் டாப்பில் இருக்காங்க. எந்த ஒரு லாஸ் இதான் ஒரே ஒரு தடவை லாஸ் ஆகியிருக்காங்க. அந்த லாஸ் அவங்களை பெருசாக பாதிக்காது, ஆடிடுவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இங்கே நீங்கள் ஷார்ட் பால் போட்டாலும் அதை எடுத்து அடிச்சிடுவார். ஸோ நான் நம்புகிறேன், எனக்கு இந்த பேட்டிங்லாம் இப்போ இங்கே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கூப்பர் கோன்லி ஆஸ்திரேலியா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த கிரவுண்டில் ஒரு நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் அவங்கள புல் ஷாட்ஸ் இங்கே லெக் சைடில் பறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரபடாவை சமாளிச்சிட்டாங்கடா, சமாளிச்சிடலாம் ஓகேங்களா. நான் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது, 48% குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். ஜிடி தோக்குறாங்கன்னா அங்கே ஆர்ஆருக்கும் எஸ்ஆர்எஸுக்கும் கொண்டாட்டம் பார்ப்போம் என்ன நடக்கும் சொல்லிட்டு ஓகேங்களா. 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி நம்ம நிறைய பார்த்துருந்துருப்போம். இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் விளாட போகுது, என்ன நடக்க போகுது இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க, அடுத்த வீடியோக்கள் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.